அப்போதிருந்த வரவேற்பை விட இங்கு மும்பையை பொறுத்தவரை வரவேற்பு சரி அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அதற்கு பிறகு நடந்த அரசியல் ரீதியான மாற்றங்களும் சரி, இந்த லோக்பால் விவகாரம் தொடர்பான காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடும் சரி, அதே போல அண்ணா ஹசாரே நிலைப்பாடும் சரி, அண்ணா ஹசாரே தொடர்ந்து அந்த நிலையில் உறுதியாகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா இப்பொழுது இங்களோட மக்களுடைய ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டிருக்க காணலாம். நீங்க இந்த கூட்டத்திலேயே பார்க்கலாம், பெரும்பாலும் இளைஞர்கள் அதிக அளவில் இருக்காங்க. அதே மாதிரி நடுத்தர வயது சார்ந்தவங்களும் ஜாஸ்தி இருக்கிறத பார்க்க முடியுது. அதே பாத்தீங்கன்னா வலது பக்கம் மேடைக்கு வலது பக்கம் ஏராளமான பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆதரவு இந்த பகுதியில் பெருகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அண்ணா ஹசாரோட சிறைநிரப்பு போராட்டத்திற்கு மும்பையை பொறுத்தவரை இதுவரை சிறை செல்ல தயார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. ராஜி, நீங்க அப்படியே தொடர்புல இருங்க விஸ்வநாத், நாம திரும்ப உங்களை கூட தொடர்பு கொள்றோம். அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக கோவையிலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், இப்ப உண்ணாவிரதம் எத்தனை மணிக்கு அப்ப அங்க தொடங்கி இருக்கு? போராட்டம் இப்ப என்ன மாதிரி, எந்த அமைப்பு சார்பில் நடத்தப்படுது சுதீஷ்? ராஜேஸ்வரி, கோவையில் பார்த்தீங்கன்னா கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு எதிரில் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் இந்த அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவு தெரிவித்து காலை 9 மணி முதல் அந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பு மட்டும் இல்லாமல் கோவையில் இருக்கிற பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் இதில் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் இதில் மிகவும் ஆர்வத்துடன் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. ராஜேஸ்வரி, இப்ப அங்க மக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு ஆதரவு இருக்கு? அங்க எத்தனை பேர் இருக்காங்க சுதீஷ்? அங்க இப்போ கோவையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முதல் அண்ணா ஹசாரே இந்த போராட்டத்தை தொடங்கின முதல்ல கோவையில் ஒரு பலத்த ஆதரவு இருக்குன்னே சொல்ல முடியும். இந்த பல்வேறு வகையான போராட்டங்கள் இந்த பல்வேறு அமைப்புகளில் அண்ணா ஹசாரேக்கு ஆதரவு தெரிவித்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியாக செல்வது, மெழுகுவர்த்தி இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது, சாலைகளில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த லோக்பாலை பற்றி அப்படின்ற மாதிரியான பல்வேறு நிகழ்ச்சிகள் அந்த ஆதரவுடன் அவங்களுக்கு நடத்தப்பட்டது. குறிப்பாக அதில் கல்லூரி மாணவர்கள் அதிகமாக பங்கேற்று இந்த ஆதரவு தொடர்ச்சியாக தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜு, உங்க தகவல்களுக்கு நன்றி சுதீஷ். விஸ்வநாத், இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு காய்ச்சல் இருக்கிறதா சொல்லப்பட்டது அண்ணா ஹசாரேவுக்கு. இப்ப அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு? நேற்று காலையில் பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊர் ராலேகஞ்ச் சித்தியிலிருந்து கிளம்பும் போது அவருக்கு காய்ச்சல் இருப்பதாக சொல்லப்பட்டது. மேலும் அவருக்கு அங்கிருந்து பயணம் செய்வதற்கு, மும்பைக்கு பயணம் செய்வதற்கு அவரது உடல் தகுதியானதா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் அவர் பயணத்திற்கு தகுதியானது அப்படின்னு மருத்துவர்கள் கொடுத்த அறிவுரையின் பேரில் உடனடியாக மும்பைக்கு வந்தார் அண்ணா ஹசாரே. திட்டமிட்டபடி வராட்டலுக்கு சற்று காலதாமதமாக தான் சேர்ந்ததன் காரணமாக, ஆனாலும் கூட அவர் காய்ச்சல் இருப்பதை அறிந்து அவருடைய முகமுக்கு அண்ணா ஹசாரே குழுவினுடைய மிக முக்கிய உறுப்பினர்களான கெஜ்ரிவாலும் அதே போல கிரண் பேதியும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அண்ணா ஹசாரேவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தால், அதாவது உண்ணாவிரதத்துக்கு தகுதி இல்லாமல் இருந்தால் அவரை உண்ணாவிரதம் இருக்க வேண்டாம் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் அண்ணா ஹசாரே விரும்பினால் அவர் உண்ணாவிரதம் இருக்கலாம், முடிவு அவருடன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் கடந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை அண்ணா ஹசாரே திட்டமிட்டபடி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்காரு. ராஜி, விஸ்வநாத், இப்ப நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமான விவாதம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு அண்ணா ஹசாரே எப்ப பேச போறாருன்னு எதுவும் தெரியுமா? இப்ப தொடர்ந்து விவாதம் நடந்திருக்கிற காரணத்துல உடனடியாக பேச மாட்டாருன்னு சொல்றாங்க. ராஜி, இருந்தாலும் கூட இதற்கு நிச்சயமாக அவர் பதில் அளிப்பாரு. நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பான தகவல்கள் அவ்வப்போது கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் தொகுத்து கண்டிப்பா அவர் பதில் அளிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ராஜி, உங்க தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாத். அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக டெல்லியில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் குறைந்த அளவிலேயே மக்கள் பங்கேற்றுள்ளனர். இதற்கான காரணம் என்ன என்று விவரிக்கிறார் நமது செய்தியாளர் ஆசிப். வலிமையான லோக்பால் மசோதாவை இந்த நாடாளுமன்ற கூட்டத்திலே நிறைவேற்ற கோரி மும்பையில அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்துட்டு வராரு. அவருக்கு ஆதரவா டெல்லியில இருக்கிற ராம்லீலா மைதானத்துல அண்ணா ஹசாரே குழுவினர் 3 நாள் உண்ணாவிரதத்திற்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த உண்ணாவிரதம் தொடங்கி பல மணி நேரங்கள் ஆகிய பிறகும் பெருமளவு கூட்டம் எதுவும் வராததை நம்மளால பார்க்க முடியுது. ஏற்கனவே டெல்லியில பெருமளவு குளிர் நிலவுவதால 12 மணிக்கு மேல பெருமளவு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட குழுவினர் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இருந்த போதும் 12 மணியை தாண்டிய பிறகு பெருமளவு கூட்டம் வரல அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, அண்ணா ஹசாரே, கிரண் பேடி போன்ற முக்கியமான பிரமுகர்கள் மும்பையில உண்ணாவிரதம் இருக்கிறதுனால